இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கீழ்காற்றா ஆவியானவரா என்ற தலைப்பில் தியானிப்போம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. பிரியமானவர்களே, 80 கிலோமீட்டர் வேகத்திலோ அல்லது 100 கிலோமீட்டர் வேகத்திலோ காற்று அடிக்கும் போது வீட்டின் கூரைகள் பறந்தன, மின் கம்பங்கள் சாய்ந்தன, மரங்கள் வேரோடு கீழே சாய்ந்தது என்று செய்திகளில் நிறைய பார்த்திருக்கிறோம். கடலின் தண்ணீரை இரண்டாக பிரிப்பதற்கு காற்றின் வேகம் எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை நம்மால் கொஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. நாம் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் காற்று வீசி செங்கடலை இரண்டாக பிரித்த காற்றில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அடித்து செல்லப்படவில்லை? இது நியாயமான கேள்விதானே? நான் நினைக்கிறேன், கீழ் காற்றாக வந்தது வெறும் காற்றல்ல, அது கர்த்தர் அனுப்பிய ஆவியானவரின் வல்லமை. அந்த வல்லமை எதிரிகளை துவம்சம் செய்யும், தடைகளை தவிடுபடி ஆக்குமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதகமாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த காற்று செங்கலை இரண்டாக பிளந்தது மட்டுமல்ல, சேரும் சகதியுமாக இருந்த கடலின் தரையை சுகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்ல வெட்டாந்தரையாக மாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களின்படி பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி சுகமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்து மாம்சமான கண்கள் யாவும் அதை ஏகமாய் காணும்படி செய்து கர்த்தர் தனது மகிமையை வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரின் அற்புதம் நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதமாகவே இருக்கும். சங்கீதம் 114 3ஆம் வசனத்தில் கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்றும், சங்கீதம் 106:9 அவர் சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார், அது வற்றி போயிற்று, தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார் என்றும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக செங்கடல் தடையாக வரலாம், கரை புரண்டு ஓடும் யோர்தான் நமக்கு வழிவிடாமல் இருக்கலாம், எரிகோ அதில் இன்னொரு பிரமிப்பான தடையாக இருக்கலாம். கவலை வேண்டாம். நாம் உண்மையாக கர்த்தரின் பிள்ளையாக இருந்தால் நம் துதியால் நம் ஜெபத்தால் கர்த்தர் ஆவியானவரின் வல்லமையை நம் மத்தியில் கீழ்காற்றாக அனுப்பி தடைகளை எல்லாம் பாதையாக மாற்றுவார். அல்லேலூயா. மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்வதால் தடைகளை நினைத்து கலங்க தேவையில்லை. உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் வாசம் செய்பவர் பெரியவர் என்பதால் அவரே தடைகளை பார்த்துக் கொள்வார். நம் மத்தியில் கிரியை செய்யும்படி நம்மில் வாசம் செய்யும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வல்லமையை பெற்றுக் கொள்வோம். தேவ வல்லமை நம் யாவரையும் நிரப்பட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உம் ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களது எல்லா காரியத்திலும் உதவி செய்து வழி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தினந்தோறும் எங்களை உம் பிரசன்னத்தால் மூடி மறைத்து பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.